சாயங்காலம் மாடு கட்ட போகலான்னு சொல்லிட்டு அம்மா கிளம்புனாங்க 3:30 மணி போல். மாடு எல்லாமே மாங்காய் மரத்துக்கு கீழே தாங்க கட்டியிருப்பாங்க. அதனால பாப்பாவும் என்ன பண்ணாங்க, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அடம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா மாங்காய் மரத்துக்கு போனால் கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கும். வீடு வந்து மெத்த வீடு கொஞ்சம் அனல் அடிக்கும். அதனால் அங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நானும் பசங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனேன். கையில் ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸ்நாக்ஸு, தண்ணி, சேர் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஏற்கனவே அங்கே கட்டில் போட்டிருக்கு பாருங்க. மாங்காய் மரத்து கட்டில் தான் மாடி எல்லாமே கட்டுவோம். மாங்காய் மரத்தில் வந்து உட்காரும்போது நல்லா குளுகுளுன்னு இருக்கும். நல்லா காற்று அடிக்குமா, சூப்பராக இருக்கும். நல்லா சில்லுன்னு ஏசி காற்று கூட அப்படி இருக்காதுங்க. ஆனால் சூப்பராக இருக்கும் பாருங்க. இந்த மாங்காய் மரத்தை பார்த்தா இன்னும் மாங்காய் வைக்கவே இல்லை. ஒட்டு மாங்காய் மரம் தான், ஆனால் இன்னும் மாங்காய் வைக்கவே இல்லை. போன வாரம் தான் சோளம் எரிச்சிருந்தாங்க. எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். சோளம் வரைச்சி 1 வாரம் கழித்து தண்ணி வைப்போம். சூப்பராக வந்துச்சு. நல்லா இருந்தது. பார்க்கவே நல்லா சில்லுன்னு இருந்து ஒரு மாதிரி க்ரீன் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பசங்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க சோளக்காட்டில் பாருங்கள். பசங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி காட்டுக்கு வெளியில் கூப்பிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. நல்லா பேசுவாங்க, நல்லா விளையாடுவாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் கூப்பிட்டு வந்தோம். அடிக்கிற வெயிலுக்குன்னா எங்கேயுமே வெளியில் போக முடியாதுங்க. அதனால தான் இங்கே சும்மா அப்படியே காற்றோட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். அம்மா வந்து மாடு கட்ட போயிட்டாங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. 4:30 மணி வரையுமே வெயில் தான் அடிக்குது. அதனால் மாடு எதுவுமே இன்னும் கட்ட ஆரம்பிக்கலை. இது வந்து பாப்பா சேர். ரோஸ் கலர் வந்து பெரிய பாப்பா சேரு, இங்கே ப்ளூ வந்து சின்ன பாப்பா சேரு. 2 பேருக்கும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சேர் அவங்கவுங்க எடுத்துக்கிட்டாங்க. அதை வச்சு தான் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து ஆடு தின்ற தவை தான். இதோட விதை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். நல்லா சாப்பிடும் ஆடு. இது வந்து நல்லா வளர்ந்துருச்சு. இது வந்து 4வது தடவை இதில் வந்து வெட்டிகிட்ருக்காங்க. அப்படியே ஃபஸ்ட் டைம் வெட்ட திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். 4வது தடவை வெட்டுறாங்க. 4வது தடவை வெட்டுறதால ஃபஸ்ட் டைம் வந்து போடும்போது நல்லா நீட்டாக குச்சியாக இருந்தது. இது விளையாட இப்போ பாருங்கள் 4வது தடவை வெட்டும்போது ஒரு மாதிரி படர்ந்து ஒரு மாதிரி வளைஞ்சு சிக்க மாட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். இழுக்கவே முடியல பாருங்கள். சிக்க மாட்டிகிட்ருக்கு. அந்தளவுக்கு இருந்தது. ஆனால் இதோட பூவும் ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த மூக்குத்தி செடி பூவுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சின்னதாக வெள்ளை கலரில் இருக்கும். விதையும் அப்படியே நல்லா சின்னதாக இருக்கும். இது வந்து விதை கொட்டி திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே வெட்டின அந்த இதெல்லாம் குச்சாக காஞ்சு போயிருக்கும். ஆனால் நம்ம செப்பல் போட்டு தான் போய் வெட்ட முடியும். இல்லைன்னா காலில் குத்தி சீல் வச்சு ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த பூ பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். ஆனால் ஆடு வந்து சூப்பராக சாப்பிடுங்க. ஆடு தின்ற தவை டெய்லி வெட்டி போட்டுருவோம். கொஞ்சம் காலைல கொஞ்சம், சாயந்தரம் கொஞ்சம். எவ்வளோ படர்ந்து இருக்குது பாருங்கள். ஆனால் ஆரம்பத்தில் வந்து குச்சியாக சின்னதாக நீட்டாக இருக்கும். இப்போ வந்து அப்படியே கிளையாக அப்படியே நீட்டாக வளர்ந்து இப்படி ஆகிடுச்சு. இதுதான் மூக்குத்தி பூச்செடின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அப்போ பார்த்தா மாங்காய் மரத்தில் புளிப்பு மாங்காய் மரத்துக்கு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாங்காய், இந்த வருஷம் நிறைய மாங்காய் பிஞ்சுது. ஆனால் காற்றடிச்சு கொட்டாமல் இருந்தால் சரி. ஆனால் இப்போயுமே மாங்காய் நல்லா கொட்டுது. இந்த இதெல்லாம் மாவடி செய்யலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் எவ்வளோ பிஞ்செல்லாம் பழுத்து கீழே கொட்டிடுச்சு பாருங்கள். ஒரு மாங்காய் பிஞ்சு பழுத்து இருக்குது. இதெல்லாம் மாவடி செய்ய சூப்பராக இருக்கும். ஊறுகாய் போடுறது நல்லாயிருக்கும். இது வந்து புளிப்பு மாங்காய் தான். நாங்கள் எங்கேயுமே யாருக்குமே விற்கவே மாட்டோம். சொந்தக்காரங்க தான் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா இந்த மாங்காய்லாம் மருந்து போடாத மாங்காய் மரத்துலேயே பழுக்கிற வரையும் நாங்கள் விட்டுருவோம். பழுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் போய் அதை அறுக்குமே. பசங்க வந்து சோளக்காட்டில் விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து பார்க்கறது சூப்பராக இருக்கும். அதில் போய் அந்த சின்ன சோளம் முடிஞ்சு வந்து அதெல்லாம் பிடுங்கி நான் மாட்டுக்கு கொடுக்குறேன், ஆட்டோக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் பிடுங்க வேணான்னு சொன்னேன். ஆனால் அவங்க பிச்சு மாட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து பால் கன்றுக்குட்டி வந்து அப்படியே கழுத்து தேய்ச்சிட்டா சூப்பராக காமிக்கும். ரொம்ப நேரமாக தேய்ச்சா அதுக்கு எங்கெங்கெல்லாம் ஊறுதோ அங்கெல்லாம் காமிக்கும். தலையை வளைச்சி காமிக்கும். அதை கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 40 கிலோ இருக்கும். இல்லை 20 to 30. ஆனால் நிறைய பிஞ்சு எதுவும் கொட்டாமல் தான் சரியான நிறைய பிஞ்சு கொட்டிடுச்சு. ஆகிறதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டு பாப்பா வந்து சைக்கிள்லேருந்து எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்புறம் அம்மா வந்து மாடு கட்ட போயிட்டாங்க. நாங்கள் மாடு வெளியெலாம் கட்டல. அந்த பால் மாடை மட்டும் தீவனப்புள்ள கட்டணும். இது வந்து பால் மாடு தான். அதனால் அதை மட்டும் கட்டிட்டோம். அது வந்து தீவனப்புள்ள தான் மேய்ஞ்சிட்ருக்கு. ஏன்னா வேறு எங்கேயுமே தீனி இல்லை.
அதுக்கப்புறம் சின்ன பாப்பாவும் பெரிய பாப்பாவும் அந்த கட்டிலில் வந்து அந்த தண்ணியை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நான் தண்ணியில் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கவே ரொம்ப சிரிப்பாக இருந்தது, நல்லா இருந்தது. அவங்க சிரிப்பே ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஆவின் கண்ணுக்குட்டி நம்ம பேர் வச்சுருக்குறது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேரில் கொஞ்சம் நேரம் மாற்றி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சேர் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. இன்றைக்கி அவ்வளோதான். கிராமத்தில் மாலை பொழுது இப்படி தான், இப்போ எங்களுக்கு இப்படி தான் போகும். சாயந்தரம் மாடு கட்டிட்டு கொஞ்ச நேரம் வெளில என்ஜாய் பண்ணி